வணக்கம். தமிழகத்தில் அதிமுகவின் தலைமையில் ஆட்சி அமையுமா, அதன் எதிர்காலம் சிறக்குமா என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என முழங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களின் தாயாகி போனவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரிகளே இல்லை என எதிர்க்கட்சிகளை பந்தாடியவர். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி என்ற இடத்தை பிடிக்க வேண்டுமென்றால் கூட அதிமுகவின் தயவு தேவை என்கிற நிலையை உருவாக்கியவர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் இயக்கத்தை மாபெரும் மக்கள் கழகமாக மாற்றி காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை துவக்கிய நாள் முதல் தன் மரணம் வரை ஒவ்வொரு நாளும் கட்சியின், அதன் வளர்ச்சியின் காரண கர்த்தாவாகவே இருந்தார். தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்து தான் இறக்கும் வரை ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராகவே அமர்ந்திருந்தார். அதேபோல்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்தார். தான் இறக்கும் வரை அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார். அகில இந்திய அளவில் அதிமுகவை பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக மாற்றி காட்டினார். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சிகள் நீடிக்கும் கட்சியாக மாற்றி காட்டியவர், தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்து கொண்டிருந்த அதிமுக இப்பொழுது தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திப்பதற்கு காரணம் என்ன? இந்திய அளவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக முன்னேறிய அதிமுக தற்போது கட்டுத்தொகையை இழக்கும் அளவிற்கு பின்தங்கி போன காலம் எப்படி வந்தது? அதிமுகவுடன் கூட்டணி என்றால் குதூகலப்பட்டவர்களும் கொண்டாடி தீர்த்தவர்களும் வெற்றி நிச்சயம் என எண்ணியவர்களும் இன்று கூவி கூவி அதிமுக கூட்டணிக்கு அழைத்தாலும் வர மறுப்பதன் பின்னணி என்ன? சீட் கிடைத்து விடாதா, நாமும் சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ உள்ளாட்சி பிரதிநிதியாகவோ மாறிவிட மாட்டோமா என ஏங்கி தவித்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சீட் கொடுத்தால் கூட நிற்க மாட்டேன் என நழுவிக்கொள்ள என்ன காரணம்? தமிழக மக்களின் இல்லத்திலும் உள்ளத்திலும் பின்னி பிணைந்திருந்த அதிமுக இன்றைக்கு கேட்பாளர்ட்டு தெருவில் தூக்கி எறியப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணத்தில் இருக்கிறது இன்றைய அதிமுக. கண்ணில் படும் தூரத்தில் எங்களுக்கு எதிரிகளே இல்லை என சொல்லி ஆட்சி நடத்திய கட்சி இன்றைக்கு கண்ணில் படுபவர்கள் மட்டுமல்ல, காட்சி பொருளாக இருப்பவர்களும் நாங்கள் அதிமுகவை விட பலமாக இருக்கிறோம் என பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதே. இந்த இளைநிலை எப்படி ஏற்பட்டது? தொடர் தோல்விக்கும் தமிழக மக்கள் அதிமுக மீது வைத்திருந்த செல்வாக்கு இழப்பிற்கும் என்ன காரணம் என்பதை பற்றி ஆராய வேண்டிய கட்டாய தேவை அதிமுகவிற்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்சி வலுவாக இருக்க வேண்டுமென்றால் தலைமை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு தளபதிகளும் முக்கியம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை துவக்கிய போது அவருக்கு துணையாக மட்டுமல்ல, தூணாக நின்றவர்கள் அண்ணாவின் தம்பிகளான தளபதிகள்தான். அண்ணா அவர்களின் மறைவிற்கு பிறகு திமுகவின் தலைமைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட கருணாநிதி அவர்களும் தன்னை எதிர்த்தவர்களையும் தன்னுடன் இணைத்து கொண்டு அவருக்கு இணையாக தளபதிகளை உருவாக்கி ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தினார். அதேபோல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் கட்சியை துவக்கிய போது அதிமுகவின் மிக முக்கிய பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்பை தனது தளபதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தான் முதலமைச்சராக மட்டுமே நீடித்தார். கட்சியை வழிநடத்தும் பொறுப்பை தனது தளபதிகளிடம் ஒப்படைத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக இரு பிரிவுகளாக பிரிந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையில் மீண்டும் ஒரு பிரிவாக மாறிய போது தான் அரசியலுக்கு வரக்கூடாது என எண்ணியவர்களையும் தன்னை தரைக்குறைவாக விமர்சித்தவர்களையும் தன்னுடன் இணைத்து கொண்டு தன்னை விமர்சித்தவர்களின் வாயாலேயே தன்னை வியத்தகு தலைவி என சொல்ல வைத்து ஆட்சியையும் கட்சியையும் அமர்க்களப்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒப்பாரும் இக்காரும் இல்லாத ஒப்பற்ற தலைவியாக உயர்ந்த போதும் தான் என்கிற அகம்பாவம் கொள்ளாமல் தனக்கான தளபதிகளை தானே உருவாக்கி கட்சியை கட்டுக்கோப்புடன் வழிநடத்தியவர், ஆட்சி கட்டிலில் அமர்த்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். வியத்தகு வெற்றிகள் பலவற்றை வாரி குவித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறது. ஒற்றை தலைமை வேண்டும் என சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி அதிமுகவை பல பிரிவுகளாக பிரித்து தான் ஒரு பிரிவிற்கு பொதுச் செயலாளர் என பழனிசாமி அவர்கள் சொல்லி கொண்டாலும்
சட்ட போராட்டத்தில் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என தனக்குத்தானே தம்பட்டம் அடித்து கொண்டாலும் புரட்சித் தலைவரைப் போல் புரட்சித் தலைவியைப் போல் ஒரு நல்ல தலைமையாக அவரால் இருக்க முடியவில்லை. அனைவரையும் அரவணைத்து அவரால் இயங்க முடியவில்லை. தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துவதில் முந்திக் கொள்ளும் பழனிசாமி தனது தளபதிகளை உருவாக்க தெரியவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு அதிமுக தொண்டர்களால் அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு என ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டேன் என்கிறார். தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலா அவர்களை யார் என்று கேட்கிறார், நாய் என்று விமர்சிக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் இபிஎஸ் வேண்டாம் என சொன்னபோது அவர்களை சமாதானம் செய்து சம்மதிக்க வைத்த தினகரனை தூற்றுகிறார். குறுக்கு வழியில் தலைமை பொறுப்பிற்கு வந்துவிட்ட பழனிசாமி கட்சியை பலமான இயக்கமாக மாற்றுவதை மறந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதிலேயே மூர்க்கமாக செயல்படுகிறார். தன்னுடன் பயணிக்கும் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், கேபி அன்பழகன், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி போன்றோர் பழனிசாமியின் முடிவுகளிலிருந்து முரண்படுகிறார்கள். இபிஎஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இது பழனிசாமி தலைமைக்கு தகுதியானவர் அல்ல என்பதை காட்டுகிறது. தலைமை பொறுப்பு ஏற்று கட்சியை வழிநடத்தக்கூடிய திறமை பழனிசாமியிடம் இல்லை என்பதைத்தான் இவர்களின் முரண்பாடு நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறது. வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு திமுகவை கடுமையாக விமர்சிக்க வேண்டிய அதிமுக தலைமை திமுகவை வருடி கொடுக்கிறது. இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்கிய அதிமுக இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறி ஓடுகிறது. தமிழகம் தழுவிய போராட்டம் என தலைமை அறிவித்தாலும் பல மாவட்ட செயலாளர்கள் அதை புறக்கணித்து விடுகிறார்கள். நாடு தழுவிய போராட்டம் என எதுவும் இப்பொழுது பழனிசாமியால் நடத்த முடியவில்லை. மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனை, நிர்வாகிகள் மத்தியில் ஒற்றுமை குறைபாடு என அதிமுக உட்கட்சி பிரச்சனையால் களையிழந்து காணப்படுகிறது. மேலும் ஒற்றுமை குறைபாடு கட்சியில் ஏற்பட்ட பிளவும் பிரிவும் தொண்டர்களை சோர்வடைய செய்துவிடுகிறது. திமுகவுடன் கூட்டணி அமைத்து கொண்ட கட்சிகளே திமுகவின் ஆட்சி அலங்கோலத்தை சுட்டிக்காட்டி விமர்சிக்கிறார்கள். திமுக எதிர்ப்பை பாஜக மிக கடுமையாக முன்னெடுக்கிறது. ஒரு கட்டத்தில் திமுகவை எதிர்த்து திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள். திமுக மீது கடுமையான எதிர்ப்பையும் ஆட்சியின் அலங்கோலத்தையும் சட்டம் ஒழுங்கு சீரழிவையும் சுட்டிக்காட்டி மிகப்பெரிய எதிர்ப்பை திமுகவிற்கு எதிராக முன்னிற்க வேண்டிய அதிமுக தலைமை திமுகவின் முடிவுகளுக்கு முட்டு கொடுப்பது மட்டுமல்ல, முட்டி குனிவது என்ற முடிவை எடுத்திருப்பது அதிமுகவின் தொண்டர்களாலேயே அதன் தலைமையை விமர்சிக்கும் சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் பலவீனம் திமுகவிற்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடுகிறது. புரட்சி தலைவரைப் போல் புரட்சி தலைவியைப் போல் கொள்கை பிடிப்போ தலைமை பண்போ இல்லாத பழனிசாமியின் தலைமையில் அதிமுக தத்தளித்து தவிக்கிறது. மொழி கொள்கை, மாநில நலன், சிறுபான்மையினர் மேம்பாடு, பட்டியல் இனத்தவர் முன்னேற்றம், சாதி மத வேறுபாடு இல்லாத சமதர்ம சமுதாய சமத்துவம், திராவிட கொள்கை என எதுவும் தெரியாத அரசியல் தற்குறி என எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படும் பழனிசாமி தன்னை சேலம் மாவட்ட செயலாளராகவே சுருக்கிக் கொள்கிறார். ஒன்றிய மற்றும் கிளை செயலாளர் போலவே செயல்படுகிறார் என்பது அதிமுக தொண்டர்களை வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது. புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி காலங்களில் அதிமுகவின் தலைமை மட்டுமல்ல, அதன் தளபதிகளும் பிற அணிகளும் மிக வலுவாக இருந்தன. கிளைக்கழகம் போர்க்களமாகவே செயல்பட்டன. ஆனால் பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு அனைத்தும் தலைகீழாக மாறிப்போயின. எந்த அணியில் யார் இருக்கிறார்கள், எந்த அணி சிறப்பாக செயல்படுகிறது என்பது எதுவும் தெரியாத அரசியல் ஞானம் அறவே அற்றவராகவே மாறிப்போயிருக்கிறார் பழனிசாமி. கட்சியின் மூத்த முன்னோடிகள் 10% பேர் இறந்து விட்டதால் தான் அதிமுகவின் வாக்கு வங்கி குறைந்து விட்டதாக கூறும் இபிஎஸ் இளைஞர் பட்டாளத்தை உருவாக்காமல் போனது ஏன்? கட்சியின் இளைஞர் அணி மற்றும் இளைஞர் பாசறையை வலுவாக்காமல் விட்டது ஏன்? பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல் என எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அப்பொழுதெல்லாம் தொடர் தோல்விகளைத்தானே அதிமுக தொடர்ந்து சந்தித்திருக்கிறது. தோல்விக்கான உண்மையான காரணம் என்ன என்பதை சிந்திக்காமல் இருப்பது பழனிசாமி தலைமைக்கு தகுதியானவர் அல்ல என்பதைத்தானே எடுத்து காட்டுகிறது. தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கியாக கருதப்பட்ட முக்குளத்தூரின் வாக்குகள் மொத்தமாக அதிமுகவை புறக்கணித்து விட்டனவே ஏன்?
கொங்கு மண்டலத்தில் ஒரு சில கவுண்டர் மற்றும் வன்னியர் பிரிவை தவிர்த்துவிட்டு பிற ஜாதியினர் அனைவரும் அதிமுகவை அப்புறப்படுத்த நினைக்கின்றனரே ஏன்? இளைஞர் மற்றும் இளம் பெண்களின் ஈர்ப்பு சக்தியாக இருந்த அதிமுக இன்று எல்லோராலும் புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? எல்லோருக்குமான கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கு எடப்பாடி கட்சியாக மட்டுமே மாறி வருவதால் தான் அதிமுக தன் சுயத்தை இழக்கிறது, சுயபலத்தை துளைக்கிறது. இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்து நிறைகளாக மாற்றப்படும் போதுதான் அதிமுக தன் பழைய பலத்தை அடையும். தலைமைக்கு ஆசை மட்டும் இருந்தால் போதாது. அனுபவமும் ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் ஆட்சி திறமையும் தேவை. இவை எதுவுமே அற்றுப்போன, தலைமைக்கான தகுதி சிறிதும் இல்லாத தகுதியற்ற பழனிசாமியை அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் இதய தெய்வம் புரட்சி தலைவர், இதய தெய்வம் புரட்சி தலைவி ஆகியோர்களை முன்னிலைப்படுத்தி ஒற்றுமையான ஒருங்கிணைந்த தலைமையை ஏற்படுத்தி பிரிந்திருந்த கழகத்தை, பிளந்து கிடக்கும் இயக்கத்தை ஒன்றாக்கி ஒன்றான இயக்கமாக மாற்றி பயணிக்கும் போதுதான் அதிமுகவின் எதிர்காலம் சிறக்கும். மீண்டும் தமிழகத்தில் ஏழைகளின் ஆட்சி பிறக்கும் என்பதில் மாற்றமில்லை, மாற்று கருத்தும் இல்லை. கழக செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி. நன்றி, வணக்கம்.